அந்த கவுச்ச போய் போனீங்கல்ல சாக்கில் வச்சுருக்காங்க அதுதான் அது போனீங்க சுற்றி போட்டு கட்டணும் இப்போ கட்டி இந்த கல்லடி எழுதிக்க கவுச்சு அவர் அங்கேயே போனீங்க ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா கள்ளக்குடி கல்லை எல்லாத்தையும் எப்படி சேஃப்டி பண்ணணும்னு தான் பார்க்க போறோம். மழை பயங்கர மழை வர மாதிரி இருந்துச்சு, வானம்லாம் கருக்கிட்டு மின்னுச்சு. உடனே அப்புறம் வந்து கள்ளக்குடியெல்லாம் 2 இடத்துல போர் போட்டு அது மேலே படுதா போட்டு பார்த்தீங்கன்னா சேஃப்டி பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா 3 மாதம் கஷ்டப்பட்டதுக்கெலாம் புண்ணியமே இல்லாமல் போயிருக்கோம், எல்லாமே வேஸ்ட்டாக போயிருக்கோம். அதனால் வந்து ஒரு நிமிஷம் நம்ம மழை பெஞ்சாலும் கஷ்டம்தான், விவசாயத்தில் வெயில் அடித்தாலும் கஷ்டம்தான். மழை வந்துச்சுன்னா எல்லாமே வந்து நனைஞ்சதுன்னா அது வந்து யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணி வைக்கணும். படுதா போட்டு மேலே கட்டிக்கும். காற்று மழை அடிச்சதுன்னா படுதாலாம் வந்து தூக்கிட்டு போகாமல் இருக்க கயிறு போட்டு கட்டியாச்சு. அடுத்தது வந்து கல்லை இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து 3 பேர் தான் ஆயம் வந்தாங்க, ஆள் கிடைக்கவே இல்லை. கீழே பள்ளத்தில் கடலை கிடக்கு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சதுன்னா அதெல்லாம் வந்து நனைஞ்சு வீணாயிடும். அப்படியே கடலை பாருங்க, செம்ம மழை வர மாதிரி இருக்குது, கருக்கிட்டு நிற்கிது பாருங்க. கடவுள் 2 நாளைக்கு மழை இல்லாமல் இருந்தால் இந்த கள்ளக்குடி எல்லாத்தையும் வீட்டுக்கு ஏற்றிட்டு வந்துடலாம். இந்த கள்ளக்குடியெல்லாம் இங்கே வந்து பாருங்க, ஒரு இடத்துல படுதா போட்டாச்சு. அடுத்தது மேலே இப்போ தான் படுதா போட்டுட்டு இருக்கோம். சூர்யா என்ன பண்ணுற? பார்த்தீங்கன்னா இதான் கொஞ்சம் கடலை நல்லா விழுந்திருக்கு. இதையும் அள்ளி படுதா போடணும். அதான் ஒரு இடத்துல முட்டா குமிச்சு கூலி வாங்கிட்டு போயிட்டாங்க வந்தவங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அது மேலேயும் படுதா போடணும். மழை பெஞ்சதுன்னா வெள்ளாமெல்லாம் அப்படியே தண்ணியில போயிடும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிதான் ஆயிடும். இன்னைக்கு இன்னும் ஒரு நாள் கடவுள் வந்து மழை இல்லாம கொடுக்கணும். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அது மேல படுதா போட்டு மேல மழை வந்தாலும் நனையாத அளவுக்கு சேஃப்டி பண்ணி வைக்கணும் எல்லாத்தையும். அப்படியே கல்லை சாப்பிட்டுக்கிட்டே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தா டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா எல்லாத்தையும் படுதா போடுறது. எங்க அம்மா அங்கேருந்து கல்லை தின்னுட்டே இருக்கேன்னு வஞ்சிக்கிட்டே இருந்தது. கீழே அங்க பாருங்க கடலை கிடக்கு. இப்போதைக்கு ஒரு மழை மட்டும் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, எல்லா கடலையும் வந்து அப்படியே முளைச்சிரும். 3 மாசம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனே இல்லாம போயிடும். பக்கத்துல பாத்தீங்கன்னா பூ போட்டுருக்காங்க. எப்படி குமிக்கிறது? குமிச்சு வைக்கிறேன், குமிக்கல நீ எழுவா சொல்ல ஃபஸ்டா. அதை எங்களை கொண்டு வந்து போடுற ஏன்?
நான் யூரியா போடுறதுனால தான் என் கடலை முத்துலையோ. ஆ ஏதா தூக்கம் இல்லை மீங்கிறல்ல. தூக்க மருந்தா வச்சுட்டு தூக்கிடு. இன்னும் கணக்கா கொடி. இப்போ ஒரு அண்ணோட எடுத்துகிட்டு போகிறோமே இதில் ஆஞ்சு வச்சிடுறான். பொழுதுக்கும் வச்சு திங்கிறான் நாளைக்கு. இன்னும் 10 நாள் லீவில். இது எதுக்காக இப்படி அள்ளி வைக்கிறாங்கன்னா, கீழே கல்லை கிடக்கிறது தெரியாது. நைட்டில் வந்தால் யாரும் அள்ளிட்டு போக மாட்டாங்க. கள்ளக்குடி தான் கிடக்குன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் வந்து கீழே கல்லை போட்டு மேலே கள்ளக்குடி அள்ளி போடுறோம். காலையில் 7-8 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் 1 மணி 6-7 மணி 6 மணி நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எப்படியும் அந்த கொள்ளையை விட்டு கிளம்ப எங்களுக்கு எப்படியும் 7 மணி ஆயிடும். லேய் ஆமாம்ல, அள்ளி கொடுங்கல்ல கல்ல சூர்யா. அது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் நீங்கள் லைக் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். விரிக்க நம்மள மேலே மட்டும் கொஞ்சம் எடுல இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் சூர்யா வீடியோ போட்டுட்டு இருக்கு. நாளைக்கு காஞ்சி போவோம். விவசாயம் எங்களுக்கும். சூர்யா சூர்யா அள்ளு சூர்யா. பண்ணுங்க, ஷேர் எதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதை பொறுக்கணும்? அளவு இறஞ்சிருக்க கல்லூரி பொறுக்கி வீடியோக்கு கண்டுபிடிச்சிங்க.